නමුත් මම කවදාකවත් රංජිත් අදපත් මහත්මයාට ගාමිණී ජයසූරියලාට පුද්ගලිකව පරිභව කරේ නැහැ. ඒගොල්ලෝ පවුල් ගැන කතා කරන්න ගියේ නැහැ. දැන් ඒක නිසා ඔවුන් ඊටමත් මිත්‍රශීලීව හිටියා. நாடளாவிய ரீதியில் நேற்று அரச வைத்தியர்கள் 4 மணி நேர பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் இந்த பிரச்சினைக்கான தீர்வு எதுவென அறிந்து உரிய நடவடிக்கை எட்டப்படும் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் இன்று மாலை வைத்தியர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் வைத்தியர்களின் பிரச்சினைகள் கேட்டு தீர்வு எட்டப்படும் எனவும் அவர் கூறினார். நேற்று நடத்தப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு போராட்டமானது வெற்றி அளிக்கவில்லை என்பது யாவரும் அறிந்ததே என தெரிவித்த அமைச்சர், நாடெங்கிலும் உள்ள வைத்தியர்களுக்கு அழைப்பு விடுத்தும் எதிர்பார்த்த அளவு ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என அவர் அறிவித்தார். அண்மையில் சத்துர சேனாரத்ன ஊடகவியலாளர் சந்திப்பினை நடத்தி வைத்தியர்களின் பிரச்சினையை பற்றி பேசியுள்ளார். இது சரியான விடயமா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்கையில், அண்மையில் வைத்தியர்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தி என்னையும் எனது குடும்பத்தினரையும் பற்றி பேசியுள்ளார்கள். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே சத்துர சேனாரத்ன ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தினார் என தெரிவித்தார். மேலும் எனது மகனுக்கும் அமைச்சுக்கும் சம்பந்தம் இல்லை, அமைச்சின் விடயங்களில் மகன் தலையிட மாட்டார் எனவும் ராஜித குறிப்பிட்டார். போலியான விடயங்களை பேசுவதனாலும் போலியான பிரச்சாரங்கள் போராட்டங்களை நடத்துவதனாலுமே அரச வைத்தியர் சங்கம் இரண்டாக உடைந்துள்ளது. இதற்கு மேலும் போலியான விடயங்கள் தொடர்பாக வைத்தியர்கள் குரல் கொடுத்தார் அரச வைத்தியர் சங்கமே இல்லாமல் போய்விடும் என இதன் போது சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். වැඩ කරපු එක්කෙනා තමයි මේව කරේ.